ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கோல்ஸ் கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசால் லாவா லோன் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்கு அது போக சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜை பொறுத்த அளவுக்கு நான் என்னன்னா, டவுன் ஹால் சென்டரில் இருந்துச்சுன்னா டவுன் ஹாலை ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிடணும். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் சென்டரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிளியர் பண்ணலை அப்படின்னா நம்ம கிங் அண்ட் குயினை அதை வச்சு கிளியர் பண்ணணும் கைஸ். அதுதான் ஒரு பிளானு. அதை தான் நான் இந்த ஃபஸ்ட்டு 2 கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல, அந்த 2 கிளிப்பிங்ஸ்லேயும் காமிச்சிருப்பேன். அதை பொறுமையாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். மிச்சத்தை நம்ம கிங் அண்ட் குயினை வச்சு கிளியர் பண்ணிட்டு, கிங் அண்ட் குயின் ஆர்சி கிளியர் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஆர்மியை இது பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்மியை பார்த்தலாம். ஆர்மி காம்போவை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிங்குக்கு நான் என்ன வச்சுருக்கேன், குயினுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜென்கிளாடட் அண்ட் ரேஜ் வச்சுருக்கேன் கிங்குக்கு. அதுக்கப்புறம் ஹீலர் பப்பட் அண்ட் க்ளோன் வச்சுருக்கேன் குயினுக்கு. அப்புறம் வார்டனுக்கு ஹீலர் பப்பட்டும் எட்டர்னல் டோமும் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஆர்சிக்கு சீக்கிங் சீல்டும் அது போக ஹாக் பப்பட்டும் வச்சுருக்கேன் கைஸ். இதுதான் என்னோடய ஆர்மி. இதை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம 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 பேஸாகவே அட்டாக் பண்ணி ஒரு 3 ஸ்டார் எடுத்திருக்கோம். அந்த ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 2 லூன்ஸ் இறக்கிட்டு என்னோடய பிளிம்பை நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி அந்த மேலே இருக்குல்ல, அந்த 3 இன்ஃபர்னோ அது போக அந்த கிளான் கேஸ்டல் அது சரௌண்டிங்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது தான் என்னோடய பிளானு. கிங்கு குயினை வச்சு என்னோடய டவுன் ஹாலை தூக்குறது தான் என்னோடய பிளானு. கிங் அண்ட் குயின் ஆர்சி அதை வச்சு டவுன் ஹாலை தூக்குறது தான் பிளானு. கொஞ்சம் ஃபனல் பண்ணிட்டு கிங் குயினை சென்டருக்கு இறக்கி விட்டோம் அப்படின்னாலே அதுவே கிளியர் பண்ணிடும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வார்டனை வச்சு லூன்ஸ் அது போக லாவா வச்சு கிளியர் பண்ணி கொண்டு வரது தான் பிளானு. அதுபடி தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய பிளிம்பை போட்டுட்டு, பிளிம்பை பாப் டவுன் ஆனோடனே என்னோடய விசார்ட்ஸுக்கு கொஞ்சம் க்ளோனை போட்டு நான் கிளியர் பண்ணியிருப்பேன். அதுதான் இந்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா 12 o'clock சைடு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னோடய கிங் அண்ட் குயின் ஊர் சுற்றிடக்கூடாது. கொஞ்சம் எனக்கு டவுன் ஹால் கிளியர் ஆகணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இது பண்ணேன். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்னோடய கிங் அண்ட் குயின் எவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றது. இத்தனைக்கும் என்னோடய எக்யூப்மெண்ட் லெவல் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நான் டிஹெச் போட்டியில் ட்ரிபிள் போட்டிருக்கேன் கைஸ். அந்த ரீப்ளே தான் இது. இப்போ என்ன அப்படின்னா கிங்கு டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஆர்சியுமே செத்துருச்சு. இப்போதைக்கு என்கிட்ட குயின் அலைவாக இருக்குது. என்னோடய வார்டனை நான் இன்ன வரைக்குமே இறக்கலை. ஒரு லாவா இறக்கிட்டு பின்னாடியே என்னோடய வார்டனையும் இறக்கிட்டு கொஞ்சம் சம் லூன்ஸ் ஒரு 5 லூன்ஸ் அந்த மாதிரி இறக்கி விட்றீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் லூன்ஸ் அடிவாங்க, சம் அமௌண்ட் ஆஃப் லூன்ஸ் அடி வாங்காது. சாரி கைஸ், கொஞ்சம் வாய் கொளருது. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம பிளான் பண்ணபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போய்கிட்டு இருக்குது, பக்காவாக போய்கிட்டு இருக்குது. கீழே ஒரு லாவாவை இறக்கி விட்டு என்னோடய லூன்ஸையுமே கொஞ்சம் இறக்கி விட்ருக்கீங்க. கொஞ்சம் 2 எண்டில் வச்சுக்கிறேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸு அடுத்தடுத்து இது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி காமிக்கணும். அதனால் டக்குன்னு முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹேஸ்ட் இருந்துச்சு. 2 ஹேஸ்ட்டுமே போட்டு விட்டு ஃப்ரீஸை நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரீஸை குயினோடு சேர்த்து கவர் பண்ணி என்னோடய லூன்ஸை எவ்வளோ காப்பாற்றிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியரிங் ட்ரூப்ஸே கிளியர் பண்ணி இந்த அட்டாக்கை ட்ரிபிள் எடுத்து கொடுத்துச்சு கைஸ். அடுத்து இன்னொரு அட்டாக்குள்ளே போயிடலாம் கைஸ். அடுத்து இந்த ஒரு அட்டாக் கைஸ். இந்த அட்டாக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச அட்டாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பேஸை கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேல்யூஸ் கிடைக்கும். வேல்யூஸ் கிடைச்சது மட்டும் இல்லாமல் என்னோடய கிங் அண்ட் குயினை வச்சு நான் நல்ல வேல்யூ எடுத்துருவேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் சைடு 12 o'clock சைடு என்னோடய கிங் அண்ட் குயின் அது போக ஆர்சியை இறக்கி நான் ஜஸ்ட் கிளியர் பண்ண போகிறேன். அடுத்து டவுன் சைடு, அதாவது இந்த சைடுனா 9 o'clock சைடு என்னோடய வார்டன் லூன்ஸாக வச்சு இறக்கி கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னோடய 3 o'clock சைடு
பார்த்தீங்க அப்படின்னா சம் லூன்ஸை இறக்கி கிளியர் பண்ண போகிறேன் கைஸ். அதான் இந்த பிளானு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பிளானுமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு. என்னோடய விசார்ட்ஸை வச்சு எக்கச்சக்கமான வேல்யூஸை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபனலிங் தான் கைஸ். ஃபனல் பண்ணிவிட்டு என்னோடய கிங் அண்ட் குயினை வந்து நான் வந்து சென்ட்ரிக்காக கொண்டு போகணும். என்னோடய அந்த ஆப்போனண்ட்டோட அந்த ஸ்கேட்ரு இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ஸ்கேட்ரு இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதே மாதிரி நான் மல்டி இன்ஃபர்னோவையும் கட் பண்ணிட்டேன் கைஸ். மல்டி இன்ஃபர்னோவையும் கட் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்சியோட எபிலிட்டியை புல் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேல்யூஸ் எடுத்துட்டேன். இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குயினுமே நல்லா பக்காவாக வேலையை பார்த்துட்டு வருது. குயினுமே அந்த கிளியரன்ஸுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணிட்டு வருது கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா லூன்ஸை இறக்கி நான் வந்து இந்த பேஸை வந்து 3 ஸ்டார் போடுறேன். ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு 3 ஸ்டார். அது போக வந்து எக்கச்சக்கமான ஸ்பெல்ஸை வந்து இந்த இடத்துல ஸ்வாக் பண்ணி இந்த ஒரு அட்டாக்கை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறேன் கைஸ். இதுதான் என்னோடய பெஸ்ட் அட்டாக் கைஸ். இது வந்து அடுத்து நம்ம இன்னொரு அட்டாக் இருக்குது. அது வந்து நான் வாரில் பண்ணியிருக்க ஒரு அட்டாக் தான். வாரில் வந்து பக்காவாக பண்ணியிருந்தேன். அந்த அட்டாக் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாவா இறக்கிட்டு பின்னாடியே பிளிம்பு இறக்குறேன் கைஸ். பிளிம்பு வந்து சென்ட்ரிக்காக போயிட்டு சென்ட்ரிக்காக இருக்க கோரை ஃபுல்லாக எனக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு கோர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும். அந்த ஒரு ரீப்ளே தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பிளிம்பை வந்து நான் சென்ட்ருக்காக இறக்கிட்டேன் கைஸ். இந்த இடத்துல டொர்னேடோ இருக்குது நான் வந்து கவனிக்கலை. அதே மாதிரி நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜில் வந்து ஒரு இதை சேர்க்கணும் அப்படின்னா அந்த டொர்னேடோ கைஸ். டொர்னேடோ வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அட்டாக் வந்து சொதப்புறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். நம்ம வந்து அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் இந்த அட்டாக்கில். இல்லை அப்படின்னா இந்த அட்டாக் வந்து சொதப்பிடும் கைஸ். அதையுமே நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அதை சொல்லலை அப்படின்னா அது தப்பாயிரும். வாங்க கைஸ் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங் அண்ட் குயின் வந்து ஜஸ்ட்டு என்னோடய இதை வந்து ஃபனல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்னோடய ஆர்சியோட எபிலிட்டியுமே புல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேல்யூஸ் எடுத்துட்டேன். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எந்த சைடுனா நம்ம 6 o'clock to 7 o'clock அந்த சைடில் வந்து என்னோடய லாவா லூன்ஸு அது போக வார்டன் எல்லாத்தையுமே இறக்கி கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி 3 o'clock சைடும் கொஞ்சம் லூன்ஸ் லாவா அப்படின்ட்டு கொஞ்சம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிளியரிங் ட்ரூப்ஸை ஃபுல்லாக போட்டுட்டு என்னோடய ஃப்ரீஸு ஹேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்வாக் பண்ணுறேன் கைஸ். இந்த அட்டாக் ஒரு பெஸ்ட்டான அட்டாக்கு. நம்ம வந்து இதே இதில் இன்னொரு அட்டாக்கும் பண்ணியிருந்தோம். ஆனால் பட் அது 2 ஸ்டார் தான் வந்துச்சு. அதோட ரீப்ளேவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதையும் பார்த்துடலாம் எதனால் அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்றதை நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல பண்ணதே பிளிம்ப் தேவையில்லாமல் அந்த இடத்துல விட்டு அந்த ஏர் ஸ்வீப்பர் அடித்தனால கொஞ்சம் என்னோடய பிளிம்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. அதனால எக்கச்சக்கமான டேமேஜஸ் விழுந்துருச்சு. இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு 3 ஸ்டார் வந்திருக்கக்கூடிய அட்டாக்கு தான் நான் வந்து சொதப்பி அதை வந்து இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பெர்சன்டேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளோட பிளிம்ப் வந்து சொதப்பிருச்சு அப்படின்னா நம்ம அட்டாக் சொதப்பிருச்சுன்னு கிடையாது. நம்ம வந்து 2 ஸ்டார் எடுக்கிறதுக்கு சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே தான் 2 ஸ்டார் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் 2 ஸ்டார் எடுத்திருப்பேன். பெருசாக இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இதை வந்து யாரும் பண்ணாதீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்காக. நான் வந்து ஏர் ஸ்வீப்பர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். அந்த ஏர் ஸ்வீப்பர் தெரிஞ்சுக்கிட்டே அந்த தப்பெலாம் பண்ணாதீங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கிற வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் என்ன கைஸ், யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணல மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக வந்து நம்ம டிஸ்கார்ட் லிங்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுவுமே நம்ம சர்வர் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த சர்வரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக இந்த ஆர்மியோட லிங்க்கும் கொடுக்குறேன் கைஸ். லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.